ரமேஷ். இங்கே நாமக்கல் வேட்டாமடியிலேருந்து வந்திருக்கோம். அக்ஸலம் ப்ளே ஸ்கூலில் வந்து என்னோடய சன் 6 வயசு ஆகுது. அவருக்கு வந்து அந்த ஜெனடிக் பிரைன் ப்ரொஃபைலிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா மேம் கிருத்திகா மேம் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ குழந்தையோட பிரெயின் வந்து எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அவங்க எந்த மாதிரி ஃபீல்டுக்கு போனால் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும், ஸோ அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து டீச் பண்ணணும் இந்த வயசுலேருந்து, ஸோ அவங்களோட ஸ்கூலிங் போகும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதிலிருந்து நாங்கள் லேர்ன் பண்ணது பேரண்ட்ஸாக என்னோடய பையனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருந்தே நான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது 6 வயசுலேருந்தே அவனுக்கு என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் ரொம்ப நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா மேம். ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ எந்த ஏஜ் கேட்டகரி வேணாலும் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ நம்ம என்ன மாதிரியான ஃபீல்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து போகலாம், ஸோ நம்ம என்ன வேலை செஞ்சால் நம்மளோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் என்னன்றது வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் அக்ஸலம் ப்ளே ஸ்கூல் வந்து அந்த ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணுறது கிருத்திகா மேம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.